இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தொலைநோக்கு பார்வையுடன் ஆசியான் பதிலளிக்க வேண்டும், பிரதமர் வலியுறுத்து. புவிசார் அரசியல் ஆதாயத்திற்காக வர்த்தகங்கள் மிகுந்த அழுத்தம் தரும் ஆயுதங்களாக தற்போது பயன்படுத்தப்படுவதால் நிறுவன ஒத்திசைவு மற்றும் வியூக தொலைநோக்கு பார்வையுடன் பதிலளிக்க தயாராக வேண்டும் என்று ஆசியான் நாடுகளுக்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அழைப்பு விடுத்துள்ளார். துரித துருவ முனைப்பு அடைந்து வரும் உலகில் ஏற்றுமதிக்கான வரிகள், முதலீடு போன்ற பொருளாதார வளர்ச்சிக்கான பாரம்பரிய சாதனங்கள் தற்போது புவிசார் அரசியல் போட்டியில் கூர்மைப்படுத்தப்பட்ட ஆயுதங்களாக மாறி வருவதாக பிரதமர் குறிப்பிட்டார். இது தற்காலிகமாக வீசக்கூடிய புயல் அல்ல, இது நமது காலத்தின் புதிய வானிலையாகும் என்று கோலாலம்பூரில் இன்று 58வது ஆசியான் வெளியுறவு அமைச்சர்களுக்கான மாநாட்டை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்து உரையாற்றுகையில் அன்வார் இதனை தெரிவித்தார். இதுபோன்ற போட்டிகளை சமாளிப்பதற்கு ஆசியான் இந்த யதார்த்தத்தை தெளிவுடனும் உறுதியுடனும் எதிர்கொள்ள வேண்டும். இதற்கு ஆசியான் நாடுகள் ஒத்திசைவுடன் தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவது அவசியமாகும் என்று அன்வார் வலியுறுத்தினார். மின்சார ஆற்றலை பயன்படுத்தும் அளவுகோலான கிலோவாட் ஹவர் அல்லது கிலோவாட் மணி பயன்பாட்டு வரைபடங்களை ஜூலை மாத மை டிஎன்பி செயலியில் காட்சிப்படுத்துவது தொடர்பான தொழில்நுட்ப சிக்கலை டிஎன்பி எனப்படும் தெனாகா நேஷனல் புர்ஹாட் வெற்றிகரமாக தீர்த்துள்ளது. தினசரி மற்றும் மாதாந்திர பயன்பாட்டு வரைபடங்களின் காட்சிப்படுத்தும் முறை தற்போது முழுமையாக செயல்பட்டு வருவதாக டிஎன்பி அறிவித்துள்ளது. ஒரு சீரான பயன்பாட்டு அனுபவத்தை உறுதி செய்வதற்காக கணினி செயல்திறனை டிஎன்பி தொடர்ந்து கண்காணித்து வருகிறது. இந்த சிக்கல் வாடிக்கையாளர்களின் உண்மையான மீட்டர் அளவீடுகள் அல்லது ஜூலை மாதத்திற்கான இறுதி பில்களை பாதிக்காது என்பதை டிஎன்பி மீண்டும் உறுதி அளித்துள்ளது. இந்த மேம்பாட்டு செயல்முறையில் ஏற்பட்ட எந்தவொரு குழப்பத்திற்கும் பயனீட்டாளர்களிடம் டிஎன்பி மன்னிப்பு கேட்டுக்கொள்வதாக அது ஓர் அறிக்கையில் தெரிவித்துள்ளது. சிறார்களை இலக்காக கொண்டு சங்கிலி தொடரை போன்று பாலியல் வன்கொடுமைகளை புரிந்து வந்ததாக நம்பப்படும் பாகிஸ்தான் ஆடவர் கடா குவாலனுராங்கில் கைது செய்யப்பட்டுள்ளார். 25 வயதுடைய அந்த காமுகனுக்கு எதிராக பல்வேறு போலீஸ் புகார்கள் பதிவு செய்யப்பட்ட நிலையில் அந்த நபர் தீவிரமாக தேடப்பட்டு வந்தார். இந்நிலையில் அந்த நபர் அண்டை நாட்டிற்கு தப்பி செல்ல முயற்சித்த வேளையில் அவர் பாதுகாப்பு படையினரால் வளைத்து பிடிக்கப்பட்டுள்ளார் என்று ஷா ஆலம் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி முகமது இக்பால் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். அந்த நபர் நாட்டை விட்டு தப்பித்து செல்லும் முயற்சியில் அவருக்கு உதவியாக இருந்ததாக நம்பப்படும் மற்றொரு பாகிஸ்தான் ஆடவரையும் போலீசார் கைது செய்திருப்பதாக ஏசிபி முகமது இக்பால் குறிப்பிட்டார். அந்த நபர் சம்பந்தப்பட்ட ஷா ஆலாமில் நிகழ்ந்ததாக கூறப்படும் சிறார் பாலியல் வன்கொடுமை தொடர்பில் அவர் தடுத்து வைக்கப்பட்டு விசாரணை செய்யப்பட்டு வருவதாக ஏசிபி முகமது இக்பால் தெரிவித்தார். வயது குறைந்த பிள்ளைகளை தனிமையில் விட வேண்டாம் என்று அவர் பொதுமக்களுக்கு ஆலோசனை கூறியுள்ளார். ஸ்லாங்கூர் மாநிலத்தில் இந்திய சமுதாயத்தின் மேன்மைக்கு 2025ஆம் ஆண்டில் 14 மில்லியன் அல்லது 1,40 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அதன் ஆட்சிக்குழு உறுப்பினர் வி பாப்பா ராய்டு தெரிவித்தார். இன்று ஸ்லாங்கூர் சட்டமன்ற கூட்டத்தில் பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த கோத்தா டாமான்சாரா உறுப்பினர் முகமது இஸ்வான் அஹ்மத் கேள்விக்கு பதிலளிக்கையில் பாப்பா ராய்டு இதனை தெரிவித்தார். இந்திய சமுதாயத்தின் பொருளாதார மேன்மைக்கும் வளர்ச்சிக்கும் ஸ்லாங்கூர் மாநில அரசு ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு திட்டங்களை வகுத்து வெற்றிகரமாக அமல்படுத்தி வருவதாக அவர் குறிப்பிட்டார். இதில் ஐசிட் எனப்படும் ஸ்லாங்கூர் இந்திய சமூக மற்றும் தொழில் முனைவோர் மேம்பாட்டு பிரிவின் வாயிலாக சொந்தமாக தொழில் தொடங்கும் இந்தியர்களுக்கு வர்த்தக உதவிகள் மற்றும் உபகரணங்கள் வழங்குவதும் அடங்கும் என்று பாப்பா ராய்டு தெளிவுபடுத்தினார். திருக்கைலாய பரம்பரை பேரூராத்தினம் தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் தலைமையில் திருக்கைலாய தரித்திருத்தல பயணம் வரும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 13 நாட்களுக்கு மேற்கொள்ளப்படுகிறது.
நேபாள் தலைநகர் கட்மாண்டுவில் சிவபெருமானின் இருப்பிடமான மிக உயர்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த இந்த திருத்தல பயணத்தில் பங்கு கொள்கின்றவர்களுக்கு தவத்திரு சாந்தலிங்க மருதாச்சல அடிகளாரின் தலைமையில் ஆன்மீக நடவடிக்கைகளில் பங்கு கொள்ள அற்புத வாய்ப்பு உள்ளது. பயணத்திலே திருமுறை பாராயணம், கூட்டு வழிபாடுகள், சித்தாந்த விளக்கங்கள், சிவானந்த சிவனருள் பயிற்சி, சமய விளக்கங்கள் போன்றவை நடைபெற இருக்கின்றன. திருத்தல பயணம் தொடங்கும் நாள் ஆகஸ்ட் 9 நிறைவு நாள் ஆகஸ்ட் 21 தேதியாகும். சிவபெருமானின் ஆசிர்வதிப்பிற்குரிய திருக்கைலாய தரித்திருத்தல பயணத்தில் பங்கு கொள்ள ஆர்வம் கொண்டவர்கள் கீழ்கண்டவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம். நாட்டின் தேசிய காரான புரோட்டோன் சாகாவிற்கு இன்று ஜூலை 9 40 வயது நிறைவடைகிறது. கடந்த 1985 ஆண்டும் இன்றைய தேதியில் மலேசியாவின் முதலாவது தயாரிப்பான புரோட்டோன் சாகா அறிமுகப்படுத்தப்பட்டது. நாட்டின் 4வது பிரதமராக துன் மகாதிர் முகமது பெருசஹான் ஆட்டோமொபைல் நேஷனல் ஸ்டாண்டியம் பிரஹாட் எனும் புரோட்டோன் நிறுவனத்தை நிறுவி மலேசியாவின் முதலாவது காரை நாட்டிற்கு அறிமுகப்படுத்தினார். ஷா ஆலாமில் நிறுவப்பட்ட கார் உற்பத்தி தொழிற்பேட்டையில் ஜப்பானின் மிகப்பெரிய கார் தயாரிப்பு நிறுவனமான மிட்சுபிஷி மோட்டார்ஸ் கார்ப்பரேஷன் நிறுவனத்தின் தொழில்நுட்ப உதவியுடன் முதலாவது புரோட்டோன் கார் உதயமானது. 1981 ஆண்டில் நாட்டின் பிரதமர் பொறுப்பை ஏற்ற துன் மகாதிர் தமது முதலாவது வெளிநாட்டு பயணமான ஜப்பான் மற்றும் தென்கொரியா ஆகிய நாடுகளுக்கு பயணம் மேற்கொண்டு நாடு திரும்பிய பின்னர் அவர் அறிமுகப்படுத்திய கிழக்கை நோக்கும் கொள்கையின் முதலாவது திட்டமே மலேசியாவின் சொந்த கார் தயாரிப்பு வியூகமாகும். இந்த 40 ஆண்டுகளில் பல்வேறு மாடல் கார்களை வெளியிட்டுள்ள புரோட்டோன் நிறுவனம் உள்நாட்டில் மட்டுமின்றி வெளிநாடுகளிலும் இதுவரை 40 லட்சத்திற்கும் அதிகமான கார்களை விற்பனை செய்து சாதனை படைத்துள்ளது. கார் ஒன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து ஆற்றில் பாய்ந்துள்ளது. அந்த காரில் இருந்ததாக நம்பப்படும் ஒரு தம்பதியர் காரிலிருந்து தப்பித்து தலைமறைவாகிவிட்டனர். அவர்களை தேடும் பணி தொடங்கப்பட்டுள்ளதாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் ஏசிபி நஸ்ருன் அப்துல் யூசுப் தெரிவித்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 9 மணியளவில் ஹுலுலங்காட் சுங்காய்லாங் ஜலான் குவாரியில் உள்ள ஒரு ஆற்றில் நிகழ்ந்தது. இச்சம்பவம் குறித்து பொதுமக்கள் அளித்த தகவலை தொடர்ந்து போலீசாருக்கு தெரியவந்ததாக அவர் குறிப்பிட்டார். ஆற்றில் மூழ்கும் தருவாயில் உள்ள அந்த காரை தீயணைப்பு மீட்பு படையினரின் உதவியுடன் சோதனையிட்ட போது காரில் யாரும் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டது. அதேவேளையில் அந்த காரை கணவனும் மனைவியும் வாடகைக்கு பெற்று சென்றதாக காரின் உரிமையாளர் ஒருவர் போலீசில் புகார் தெரிவித்துள்ளார். இதில் உயிருடன் சேதம் நிகழவில்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக ஏசிபி நஸ்ரோன் குறிப்பிட்டார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.